ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லோகின் இயர் ஃப்ரம் கைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓலா எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ தான் லான்ச் ஆச்சு, அதுக்குள்ளே இதோட ஸ்டாக் நியர்லி 45% to 50% அப்ரிசியேஷன். இது எப்படி வாய்ப்பு அப்படின்றத கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட நெகட்டிவ் கமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதுக்கு பயம் இருந்தது. என்ன பயம்? கம்பெனியோட வேல்யூவேஷன் ஒன்று, ரெண்டாவது கம்பெனி ப்ராஃபிட்டே புக் பண்ணலை, எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, அவங்களுக்குள்ளே இன்டர் கனெக்டட் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயந்தான். எஸ், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட்டு 2 வீலரில் ஒரு இவி மோட்டார் சைக்கிள் ஃபஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கம்பெனி வருது. ஸோ ஃப்யூச்சர் ரெவல்யூஷன் அப்படின்றது எலக்ட்ரானிக்கல் அப்படின்னு இவி அப்படின்றது நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இவி நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு வண்டி வருது. ஸோ பப்ளிக்கிட்ட இது வரவேற்பான ஒரு விஷயந்தான் ஒன்று. ரெண்டாவது, அவங்க லாஸ்ட் டைம் கொடுத்த கமிட்மெண்ட் என்னென்னா, மோர் தென் 1 million or 1 billion அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதை அவங்களால பண்ண முடியல. ஓகே, அதில் 26% 25% அதுதான் அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போது இனிமேல் இவி ஃப்யூச்சர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணலாம், இப்போ வந்திருக்க ஃபண்ட்ஸை, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸை அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்ற ட்ரஸ்ட்டு வளர்ந்துருக்கு. 2, 3வது, ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஈவன் குட் பர்சன்டேஜ், ஒரு 40% கூட இல்லை அப்படின்ற சொல்லலாம். ஓகே, பட் மார்க்கெட் லிஸ்டான ஃபஸ்ட் டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வாங்க வேண்டிய ப்ரைஸு அங்கே டேயில் கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்க அதே பேண்ட் ரேட் ஸோ மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ பீப்புள் ஆர் ஸ்டார்டட் டு பை பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட், ஃப்யூச்சர் ரெவல்யூஷன் அப்படின்றதுனால. ஸோ மார்க்கெட்டோட பாஸ்ட், கம்பெனியோட பாஸ்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ஹையர் வேல்யூ கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 77, 78 ஓப்பன் ஆனது. டுடேஸ் ஹை 129 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 3 நாளில் கிட்டத்தட்ட 45% 50% கிட்ட வந்திருக்கு ஒரு ஸ்டாக் இது. ஓகே, இது அடுத்த டார்கெட் இன்னும் போகலாம். பீப்புள் ஆர் ரெடி டு பை. நீங்கள் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் ஃப்ரீஸ்லாம் ஆனதுக்கப்புறம் செல்லரே இல்லை பெருசாக, பையர் தான் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் மேபி ஹேப்பன் டுடே 129 125 ரேஞ்சில் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் கன்சால்டேட் பண்ணி எங்கே வந்திருக்கு, 105 to 118 அந்த ரேஞ்சுக்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னா வெரி சூன், இன்னும் ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ ஆஸ் சூன் அஸ் எங்கே போகலாம், சான்சஸ் டு மூவ் அபவ் 150 rupees வரைக்கும் கூட போகலாம். ஸோ மார்க்கெட்டோட கம்பெனியோட பாஸ்ட் எப்படி இருந்தாலுமே ஃப்யூச்சரில் இந்த செக்டார் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது ரீட்டைலர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன நடக்குது, இப்போ இந்த ஸ்டாக்கை பர்டிகுலராக மேலே ஏறின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, பாஸ்ட் ஒரு கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி என்னவா இருக்குன்றதையும் கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ஸோ ஃபர்தராக ஓலா மேலே போகுதா கீழே இறங்குதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.